ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜோதிட எக்ஸ்பிரஸ் சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. நீங்க ஃபோன் பண்ணி பேசுறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இதுல தரக்கூடிய தகவல்களை பாக்குறீங்க இல்லைங்களா? அதாவது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும். அதை நல்லா முன்னேறினவங்க முன்னேறாங்க அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. என்னோட வாழ்க்கையில வெளிச்சமே இல்லையா, அல்லது நமக்கு வாழ்க்கையே மாறாதா அப்படின்றவங்களுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப இது நல்ல பதிவா இருக்கும் நம்புறேன். இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஐப்பசி மாசம். இந்த ஐப்பசி மாசத்துல விசேஷம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது 3 விஷயங்கள். ஒண்ணு தீபாவளி, 2வது சஷ்டி, 3வது பௌர்ணமி. இப்ப இந்த 3மே எப்படி நம்ம பயன்படுத்தினா நம்மளோட வாழ்க்கையில சிறப்பு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா இருந்தாலும் இதுல ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருக்கும். அது என்னன்னு மட்டும் பார்த்து சரி பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஐப்பசி மாசத்துல 1ஆம் தேதி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வருது. அது பிரதோஷத்துல வருது. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஐப்பசி மாசம். இந்த ஐப்பசி மாசம் 1ஆம் தேதி அதாவது கங்கா, காவேரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நதிகள் இருக்கு. நம்ம மனிதர்கள்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பாவங்கள் கர்மங்கள் இதெல்லாம் களையறதுக்காக என்ன பண்ணுவோம்னா கங்கையில போய் குளிச்சா நிவர்த்தி ஆகும் அப்படின்றது ஐதீகம். அப்போ அந்த கங்கா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான்கிட்ட போய் கேட்கறாங்க. அதாவது எல்லாரும் அவங்களுடைய கர்ம வினையத்தையும் பாவத்தையும் போக்குறதுக்காக என்கிட்ட குளிக்கிறாங்க, நதியில குளிக்கிறாங்க. ஆனா அப்ப இந்த பாவம் கர்மா வினை எனக்கு வரும் இல்லைங்களா, அதை நான் என்ன பண்றது அப்படின்னு போய் கங்கா போய் சிவபெருமான்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, நீங்க என்ன பண்றீங்கன்னா கங்கா, காவிரி ஓடுதுல ஆறு, அந்த ஆறுல போய் நீங்க ஐப்பசி 1ஆம் தேதி கலந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு பேர் என்னன்னா துலாமுழுக்குன்னு சொல்லுவாங்க. துலாம் அப்படின்றது என்னன்னா நீதி, நேர்மை, நியாயம் எல்லாத்துக்கும் சரிசமமா கிடைக்கணும்ன்றத ஒரு விஷயம்தான். அப்ப ஐப்பசி மாசம் 1ஆம் தேதி 3 இடங்கள் நல்ல புகழ்பெற்ற இருக்குது. அது என்னென்ன ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடியது திருப்பராய்த்துறைன்னு சொல்லக்கூடிய கோவில். அங்க காவிரி ஆறு ஓடுது. அடுத்து ஐப்பசி மாசம் 15ஆம் தேதி இந்த 1ஆம் தேதி யாரெல்லாம் தவற விட்டீங்களோ அவங்க எல்லாம் ஐப்பசி மாசம் 15ஆம் தேதி ஸ்ரீரங்கம் அங்க போய் வழிபாடு பண்ணுங்க. சரி, ஐப்பசி மாசம் 15ஆம் தேதி என்னால போக முடியல, தடையாயிடுச்சு அப்படின்னா ஐப்பசி மாசம் 30ஆம் தேதி அதை கடமுழுக்குன்னு சொல்லுவாங்க. அது எங்க போறீங்கன்னா மயிலாடுதுறையில மயூரிநாதன் கோவில், அதாவது கும்பகோணத்துல மயூரிநாதன், அங்க போனீங்கன்னா இந்த காவிரி அங்கதான் போய் கலக்கக்கூடிய பிரிஞ்சு பூம்புகார் கடலுக்கு போய் கலக்கக்கூடிய ஒரு இடம். அங்க போய் நீங்க குளிச்சிங்கன்னா நம்ம தெரிஞ்சு செஞ்ச பாவங்கள் தெரியாம செஞ்ச பாவங்கள் அத்தனை விமோச்சனமாயி நமக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஒண்ணு உண்டு. அதே மாதிரி அந்த காவிரி ஆத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அல்லது ஆற்றங்கரையில பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோவில் இருக்கும். அது பெருமாள் கோவிலா இருக்கலாம், சிவன் கோவிலா இருக்கலாம். சப்போஸ் இது 2மே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நதிக்கரையில விநாயகர் இருப்பாரு. அந்த விநாயகரும் எப்படி இருப்பாருன்னா அரச மரத்துக்கடியில இருப்பாரு. அதனாலதான் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, காவிரி ஆத்துல போய் குளிச்சுட்டு அரச மரத்தை விநாயகரை சுத்தி வந்தோன்னா நமக்கு எல்லா தடைப்பட்ட திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில் கஷ்டம் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய சூட்சுமத்தை அங்க வச்சிருக்காங்க. அது மாதிரி நீங்களும் போய் வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட துன்பங்களை நீக்கி சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ வாழ்த்துக்கள். நன்றி.